போராட்டங்களில் பங்கேற்கிற ஒருவராக எப்பொழுதுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்திலே நிற்பது வழக்கம். இங்கே மாநில செயலாளர் வருவதாக இருந்தது. எல்லாருக்கும் தெரியும். 2 நாளா நீங்க சமூக வலைதளத்தில் பார்த்துட்டே இருக்கிறீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களையும் அநேகமாக தேடப்படுகிற குற்றவாளிகள் என்று இன்றைக்கு ஒரு சில அரசு அதிகாரிகள் அறிவித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையினுடைய வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை போட்டாரு. இந்த வட்டாரத்தில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினருடைய விலாசங்களை முழுவதும் இன்றைக்கு மாலைக்குள் எல்லா கிராம உதவியாளர்களும் உடனடியாக திரட்டி என் டேபிள் வைக்கணும், இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு வட்டாட்சியர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. விடுதலைக்கு முன்பு குற்றப்பரம்பரை என்று சொல்லி எல்லாரையும் மாலை நேரங்களில் சந்தையில் தங்க வைப்பாங்க, ஏன்னா அவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி. இந்தியா விடுதலை பெற்று 80 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வட்டாட்சியர் கம்யூனிஸ்டுகளை தேடிக்கொண்டிருக்கிறார். தலைமைச் செயலாளருடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க உயர்கல்வித்துறை இயக்குநர் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். எல்லா கல்வி வளாகங்களிலும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் போராட்டத்தில்